இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ராகி பாசிப்பயிறு. இது ரெண்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணுனாலும் சாப்பிட்டுக்கலாம், டின்னருக்கு கூட இதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபின்னு சொல்லுவோம். இந்த பயரும் ராகியும் நல்லா ஊறிடுச்சுன்னா நமக்கு உடனே அரைச்சி உடனே நம்ம தோசை சுட்டுடலாம். இதுக்கு புளிக்க வைக்கணும்ல அவசியம் இல்லை. இப்போ இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கப்பு ராகி, முழு ராகி எடுத்திருக்கேன். அதே மாதிரி எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிங்களோ அதே பாதி கப் அளவுக்கு பாசிப்பயிறு. இது ரெண்டையும் நீங்கள் தனித்தனியாகவும் ஊற வைக்கலாம், இல்லைனா என்ன மாதிரி ஒன்றாவும் அதை 2-3 வாட்டி தண்ணி விட்டு அலசிட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் டின்னருக்கு பண்ணுறதா இருந்தால் காலையில் கூட நீங்கள் அதை ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறணும், ஒரு 6 மணி நேரம் ஊறினா, 4லேருந்து 6 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இது ரெண்டும் பயரும் ராகியும் நல்லா ஊறியாச்சு. இதை நீ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் கடைசியில் நம்ம இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி 1/2 டீஸ்பூன் ஜீரகம், முழு ஜீரகம். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, இதுதான் அந்த தோசைக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதே மாதிரி 1/4 கப்பு திருவின தேங்காய், 2 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஃப்ளேவரிங்க்கு சேர்த்துக்கிறது தான். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு ஒன்றா நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இந்த ராகியும் பாசிப்பயிரும் நல்லா அரைஞ்சாச்சு. இப்போ நீங்கள் ரெண்டையும் ஒன்றா போட்டு ஊற வச்சு அரைக்கும்போது கவனமாக பார்க்க வேண்டியது ராகி நல்லா அரைப்பட்டுருச்சா அப்படின்னு பார்க்கணும். சில சமயம் பாசிப்பயிறு நல்லா அரைப்பட்டுரும், ஆனால் அந்த ராகி முழுசாக இருக்கும். இப்போ அதனால் இந்த மாதிரி தொட்டு பார்த்துக்கோங்க. ராகி முழுசாக இருந்துச்சுன்னா, அரைப்படாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். சரி, இப்போ இது இன்னும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, அதனால் இதை கொஞ்சம் நான் தின்னாக்கிக்க போகிறேன். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் வேண்டாம். சரி, இப்போ மாவு நமக்கு ரெடி, தோசைக்கு மாவு ரெடி. இனி கல்லை நல்லா சூடு பண்ணி தோசை சுட வேண்டியதான். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இன்னும் வேறு என்னெல்லாம் ராகி ரெசிபீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ராகியில் ஆப்பம், இன்ஸ்டன்ட் ராகி தோசை, இடியாப்பம், பூரி, சப்பாத்தி, இட்லி, புட்டு அப்படின்னு நிறைய ரெசிபீஸ் இருக்குது. இப்போ என்னுடைய ரீசெண்ட் அப்லோட், இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோ கூட ஒரு ராகி தோசை ரெசிபி தான். இதில் வெறும் 1 கப்பு ராகி மாவும் 1 கப்பு கோதுமை மாவும், அரிசி இல்லாமல் செய்யக்கூடிய ரெசிபி. அப்போ நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் கிளிக் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டை பார்க்கலாம். வீடியோ முடியும் போது அந்த என் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்க்கலாம். சரி, இனி இந்த கல் நல்லா சூடாயாச்சு. இனி இதில் 1-1.5 கரண்டி மாவு ஊற்றி அந்த கரண்டியோட பின்பக்கத்தாலேயோ இல்லை இந்த மாதிரி சின்ன கிண்ணம், ஒரு ஃப்ளாட்டான ஒரு கிண்ணம் வச்சு நம்ம அந்த தோசையை எவ்வளவு தின்னா முடியுமோ அவ்வளவு தின்னா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் கூட, ராகி கூட நெய் நல்ல காம்பினேஷன். ஆனால் நான் பொதுவாக தோசைனாலே நல்லெண்ணெய் எடுத்துக்கிறது. அப்போ நெய் வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அழகாக இதை 2 பக்கம் வேணாலும், ரொம்ப தின்னா ஊற்றினீங்கன்னா ஒரு பக்கம் போதும். குண்டு தோசையாக செஞ்சிங்கன்னா 2 சைடும் திருப்பி போட்டு நல்ல வெந்த பிறகு எடுத்து உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட வச்சு சாப்பிட வேண்டியதான். பார்த்திங்களா, நம்ம தோசை நல்லா தின்னா அழகாக வந்திருக்கு. ரொம்ப கிறிஸ்பாக வராது, ஆனால் சூடோடு சாப்பிட்ருங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த தோசையிலேயே மேலே கொஞ்சம் பாதி வெந்த பிறகு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல இட்லி பொடி தூவி அப்படி பொடி தோசையாக பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை சட்னி, கார சட்னியை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை ஸ்டஃபிங், உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு அந்த மசாலா தோசை மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ எல்லாத்துக்குமே இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் மாவு மிச்ச மாவு இருந்துச்சுன்னா ஒரு நாள் வேணால் வைங்க. ஒரு நாளுக்கு மேலே நீங்கள் மிச்ச மாவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா கெட்டெல்லாம் போகலை, பட் என்னென்னா அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ரெஷ்னஸும் கம்மியாகுது. ஸோ அதனால் ஒரு நாள், மேக்ஸிமம் ஒரு நாள் மிச்ச மாவு இல்லாமல் இருந்தால் நல்லது. இருந்துச்சுன்னா வேணால் அது ஒரு வேளைக்கு எக்ஸ்ட்ரா வைங்க. சரி, இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ என் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ராகி பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் போய் 1-2 ரெசிபிஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்றதையும் கீழே காமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லி அனுப்புங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.